ஆட்சியை பிடிப்பதுதான் இந்த RSS பிஜேபியோட கூட்டம். அந்த வார்டுல இந்துக்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அவங்க பேர்லாம் வரல, ஆனா வந்த பேரு முஸ்லிம்களோட பேரு. நான் கேட்கிறேன், அதாவது ஓட்டு திருட்டை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு ஊருக்க மாதிரிக்கு என்ன அருகதை இருக்குது? ஓட்டு திருட்டை பேசுறதுக்கு எந்த ஒரு மாநிலத்தாவது, இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திலாவது, எந்த ஒரு தொகுதியிலாவது ஓட்டு கேட்டு கால் கடுக்க நடந்து வெயில்ல நீ வேர்வை சிந்து மக்கள் பிரதிநிதியா ஜெயிச்சா நீ பேசலாம். நீ ஜெயிக்காமலே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்காமலே RSSக்கு அடிவரடியாக இருந்து கொண்டு உன்னுடைய பிறப்பால் பார்ப்பன சமூகம் என்பதாலே ஒரு முறை இருமுறை அல்ல 3 முறை இந்த நாட்டில மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய பதவி என்ன பதவி? நிதியமைச்சர் பதவி அனுபவிச்சிருக்கிறனா நீ பேசலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட பொறுப்பு கொடுப்பது அல்ல பிஜேபி. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீ இதை பத்தி, ஓட்டு திருட்டை பத்தி பேசலாமா? இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போற ஆட்சிக்கு வந்தவன சொன்ன அந்த திருட்டு பிஜேபி கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போறான்ட்டு ஏற்கனவே இருந்த கருப்பு பணம் கள்ள பணத்தெல்லாம் அம்பானி, அதானி, இன்னும் பெரிய பெரிய கார்பரேட் முதலீட்டெல்லாம் ஏகப்பட்ட கோடிகளை வாங்கி ஆல்ரெடி பணத்தை எல்லாம் வெள்ளப்பணமா மாத்திட்டு ஒரே இரவுல அறிவிச்சான் 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு. என்ன பண்ணாங்க? இந்த ரோட்ல காய்கறி விற்கிறாங்க பாருங்க. இப்படி ஏழை எளிய பாமர மக்கள், விவசாயிகள் எத்தனையோ 1000 பேரு ஏடிஎம் வாசல்ல பல கிலோமீட்டருக்கு கியூல நின்று வேகாத வெயில்ல இரவு பகல்ல கியூல நின்று வெந்து ஒட்டம்பெல்லாம் தேய்மானம் ஆகி கருகி செத்து மடிஞ்சாங்க. என்ற நாய்களா ஒரிஜினல கருப்பு பணம், அந்த கருப்பு பணத்தை கொடுத்துதானே இன்னைக்கு பல அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் அரசு அதிகாரிகளையும் கேவலம் நீதிபதிகளே விலை பேசுறீங்களா? இந்த கருப்பு பணம் தானே. கருப்பு பணம் ஒழிஞ்சுதான் தோழர்களே. இப்ப என்ன சொல்றான்? இந்த மாசம் பிப்ரவரி மாசமா நவம்பர் மாசத்துல இருந்து ஓட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டான். இப்ப நாமெல்லாம் இந்திய குடிமகன் கிடையாது. இங்க வேடிக்கை பாக்குறவங்க, ரோட்ல போறவங்க, போலீஸ்காரங்க எல்லாரும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்க யாருமே இந்திய குடிமகன் கிடையாது. நீ நிரூபிச்சா மட்டும்தான் குடிமகன். என்னத்தை நிரூபிக்கிறோம்? எதெல்லாம் கேட்க கூடாதோ, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? சொந்த பட்டா இருக்குதா, பட்டா கொடுங்கிறான். இன்னைக்கு நாங்க பழங்குடி மக்கள் மத்தியில வேலை செய்கிறோம். இன்னைக்கு ஊட்டி, கொடைக்கானல், இன்னும் எங்கெங்கெல்லாம் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்களோ, விழுப்புரம், காஞ்சிபுரம் பல மாவட்டங்கள்ல மட்டம் வேலை செய்யாத ஊர்களும் இன்னைக்கு ஏகப்பட்ட பழங்குடிகள் இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் சொந்த பட்டா இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பிறப்பு சான்றிதழ் கேட்கிறான். பல பேர் ஹாஸ்பிட்டல்லே பிறக்கல, எப்படி பிறப்பு சான்றிதழ் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நம்மள ஒரு நடமாடும் பிணமாக, நடமாடும் புழுவாக, இன்னைக்கு நம்மள ஒரு வந்தேரியாக, நம்மளுடைய அனாதையாக, இன்னைக்கு ஒரு அகதிகளாக ஆக்கி இருக்கிறான் இந்த பிஜேபி. எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக என்ன செய்ய போறோம்? நம்ம தமிழ்நாட்டில் வலுவாக போராடினால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு பீகார்ல இன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்திருக்கிறோம். யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, இந்திய கூட்டணியே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுடைய எல்லைக்கு மீறி கடுமையா, அது ஆர்ஜேடியா இருக்கட்டும், நம்மளுடைய காங்கிரஸ், ராகுல் காந்தியா இருக்கட்டும், கடுமையா உழைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உழைச்சி என்ன பிரயோஜனம்? திருட யாரு? தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் திருடி இன்னைக்கு பிஜேபி காலடியில போயிட்டு நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜனநாயக உரிமையும் அவன் போய் காலடியில வைக்கிறான். நம்மளுடைய தேர்தல் ஆணையர் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய திராவிட அரசு எவ்வளவு தீவிரமா போராடணுமோ அந்த அளவுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்குது. நம் தமிழ்நாட்டை இழக்க போகிற ஒரு சூழலை இன்னைக்கு இந்த பீகார் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு, நமக்கு எடுத்து காட்டி இருக்கு. எங்களை போன்ற சிறு சிறு இயக்கங்கள்லாம் இன்னைக்கு நாங்க போராடுறோம். எங்க எழுச்சி தமிழர் போராடிட்டு இருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவாகட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், எங்களை போன்ற விதியை இறக்கி
எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த எஸ்ஐஆர் ஓட்டு திருட்டை எடுத்து போய் சேர்க்கக்கூடிய வேலைகளுக்கு நீங்களா எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். எல்லாத்துக்கும் விடுதலை சிறுத்தை போராடணும், எங்களை போன்ற சின்ன சின்ன இயக்கங்கள் போராடணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு போராடக்கூடிய ஒரே தலைவராக இன்னைக்கு எழுச்சி தமிழர் இருக்கிறதுனால இதை தீவிரமா நாங்கெல்லாம் முன்னெடுக்கிறோம். அதே போல இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கேட்டது போல இங்க ஓட்டு திருட்ட பேசுற இந்த மாமி ஹரியானாவில் ஒரு மாடல் அழகுங்க, பிரேசில் நாட்டு அழகி. அந்த அழகி பேரில் 21 ஓட்டு போட்டு இருக்கிறான், 21 ஓட்டு. அதே போல ஒரே பிஜேபி வீட்டுல 90 ஓட்டுக்கு மேல போட்டு இருக்கிறான். இப்படி பல பேரு பல ஆயிரம் ஓட்டு, பல 100 ஓட்டு கள்ள ஓட்டம் போட்டு கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் ஆதாரபூர்வமாக ராகுல் கொண்டு போயிட்டு பிரஸ் மீட்ல காட்டினா இதுக்கு எதிராக தலைமை தேர்தல் ஆணையர் போயிட்டு பத்திரிகையாளர்லாம் பேட்டி கேட்டா இவர் எதுக்கு போய் டிவிலையும் மீடியாவுக்கு பேசுறாரு, எங்கிட்ட கொடுக்க வேண்டியதானு அவன் தேர்தல் ஆணையர் கேட்கிறான். திருடன் கையில எப்படிங்க திருடு போச்சுன்னு போய் கொடுக்க முடியும்? ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த தலைமை தேர்தல் ஆணையர் தான். எப்படி அவன்கிட்ட கொடுக்க முடியும்? ஆகவே அன்பார்ந்த தோழர்களே, நீங்கெல்லாம் சாதாரணமா நினைக்கிறீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த ஓட்டு திருட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா கூட்டணியே, நம்ம திமுக கூட்டணியை அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆருக்கு ஆதரவாக இன்னைக்கு போயிட்டு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறாங்க இந்த எடப்பாடி மோடி காலை நட்டு பிழைக்கும் இந்த எடப்பாடி. கோபம் வருதுங்க உண்மையா? இது இந்த கூட்டணியில இருக்கிறவங்களோட ஓட்டு தான் போகணும் இல்ல, அதிமுகவில் இருக்கிறவங்களோட ஓட்டும் போகும். ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படல. என்ன காரணம்னா பீகார்ல எப்படி பிஜேபி நிதிஷ கொரோனா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுமோ அதை போல அரவணைச்சு இன்னைக்கு நிதிஷ்குமார கழுத்தை நெரிச்சு இன்னைக்கு அவனை தூக்கி பிடிச்சி தள்ளிடுவான். நீ முதலமைச்சர் கிடையாது, நான் தான் முதலமைச்சர். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு பீகார் ஆகிட்டான். அதே நிலைமைய இங்க அதிமுகவை அரவணைச்சு இந்த பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை கொன்றுவிடும். கொன்றாலும் அதை பத்தி கவலைப்படாத ஒரே ஒரு தருதலை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எடப்பாடி தான். ஏன்னா அவனுக்கு கட்சியை காப்பது முக்கியமல்ல, கட்சி தொண்டர்களை காப்பது முக்கியமல்ல, தான் சேர்த்து வைத்த தன் பிள்ளைகள் சேர்த்து வைத்த தன்னுடைய கட்சிக்காரன் சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தன்னுடைய கட்சியை அடமானம் வைத்த இந்த எடப்பாடியையும் இதற்கு ஆதரவாக போகக்கூடிய பல அணில் குஞ்சுகள் தமிழகத்தில் புதுசா துவங்க இன்னைக்கு இளைஞர்களை எல்லாம் சீரழிச்சு இந்த மாதிரி எந்த கூட்டம் நடந்தாலும் டிவிக்கிறான். 42 பேர் செத்து மண்டாங்க போய் பார்த்தானா? சாவுக்கு தலைவன் போயே செத்தவனே தலைவனை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு தலைகளாக மாற்றிவிட்டது இந்த பிஜேபி RSS அரசு. அதுக்கு துணை போகக்கூடிய கூட்டங்களை தோல் உரிப்போம் என்று சொல்லி இந்த எஸ்ஐஆர் ஓட்டு திருட்டுவதற்காக எங்களுடைய உயிரையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். காரணம், உயிரே எடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம். அதற்காக நாங்கள் எங்க வேணாலும், எந்த தமிழ்நாட்டில் எந்த வீதிக்கு வேணாலும் செல்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு எங்களோட இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் கட்சிகளும் தயாராக இருக்கிறோம். ஆகவே தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, காங்கிரஸ் அரசு இந்த பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல ஒத்துழைங்கள். எஸ்ஐஆரை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.